ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ தான் சாட்டர்டேக்கும் சண்டேக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும். மேக்ஸிமம் சண்டே ஏதாவது வீடியோ போட முடியுது அப்படின்னு பார்க்குறேன். கொஞ்சம் இம்போர்ட்டட் காப்பீஸ்லாம் வரும். ஸோ சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த இம்போர்ட்டட் காப்பீஸ் வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப் மூனில் பேரா இருக்குது. ஸோ 10 பேரா எடுத்திங்கன்னா 550 ரூபா வரும். ஒரு பேரா எடுத்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் 5600 ஆரம்பிக்கக்கூடிய பெங்களூருக்கெல்லாம் மேக்ஸிமம் நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மற்ற பிளேசஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷிப்பிங் காஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் அதுக்கேற்ற மாதிரியான கொஞ்சம் அதிகமாக வரும். காலையில் வந்த ஃபிஷ்ஷு, ஸோ காலையிலே பிரித்து விட்டுருக்கணும். சரி, சாயந்தரம் கொரியர் பண்ண போகிறோமே ஒரு 20 பேர், சரி அதனால் அப்படியே வச்சு அப்படியே மாற்றி விட்டால் போய்டும்னு பார்த்தேன். பட்டு வேலை ஆகலை. ஸோ இன்றைக்கி எதுவும் கொரியர் பண்ண முடியாதனால இப்போ அகைன் இது எல்லாத்தையும் பிரித்து விடுற மாதிரியான ஒரு நிலமை. ஸோ ஆஃப் மூன் நம்மக்கிட்ட பீட்டாஸ் அவைலபிள் ஆகுது. ஃபுல் மூனில் ஒரே ஒரு சின்ன ஃபீமேலு, ஃபுல் மூன் ஃபீமேல் தான். ஸோ பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒயிட் கலரில் ஒரு மேல் இருக்குது. ஸோ அந்த மேலு இந்த ஃபீமேல் யாருக்காவது தேவை அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேர் வந்து 100 ரூபா தான். ஸோ இந்த மேலு அந்த ஃபீமேல், இந்த ஃபீமேல் அந்த மேலு. ஸோ இந்த 2 பீஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபா தான் வரும். யாருக்காவது தேவை அப்படின்னா ஒயிட் கலர் லைக் பண்ணுறவங்க அதை 2 பேர்த்தையும் நீங்கள் வாங்கி கூட வளர்த்துக்கலாம். ஃபுல் மூனில் ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ண 5-6 ஃபீமேலில் வரவே இல்லை. ஸோ வந்தது என்னமோ 2 ஃபீமேல் தான். அதுக்கப்புறம் ஃபுல் மூன் மேலில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 பச்சை கலரு, ஒரே ஒரு ப்ளூ வித் ரெட் கலரில் ஒரு 4 பீஸ் தான் அவைலபிள் ஆகுது. ஸோ வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆஃப் மூனில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 7-8 பீஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளக்கார்டு வெரைட்டியும் இந்த நியூமோ கேண்டி வெரைட்டியும் தாமரை விதை வந்து ஒரு 2 விதை போட்டு விட்டேன். வாட்டர் கேனை தாண்டி உன்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னா வச்சுருக்குது 2 லிட்டர் வாட்டர் கேன் தான். ஸோ வேறு எதில் தான் நான் அதை போட்டு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேபி நாளைக்கு தான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இதை விட பெரிய செட்டப் ஏதாவது கிடைக்குதா இல்லைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதில் போட்டு வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கும்போது, ஸோ இது நான் காட்டுற 8 பீஸுமே இது பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, ரேட்டும் தெரியாது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ரேட்டை கோட் பண்ணுங்கள். ஸோ இது முன்னாடி பார்த்தது 1வது பீஸு, இது 2வது பீஸுன்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த 2வது பீஸும் 4வது பீஸும் இந்த ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன்னு எனக்கு வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் ஸோ இது என்ன வெரைட்டி, இது எந்த ரேட்டு போகும்னு எனக்கு தெரியும். இது எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 12வது படிக்கிற பையன், ஸோ அவங்க மம்மி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. அவன் 12th முடிக்கிட்டோம் தம்பி, அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் என்னை தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி எட்டுன்னு வந்தது தான். அதெல்லாம் காசு கொடுத்துட்டு தாங்க எட்டுன்னு வந்தேன். காசெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அது ஒரு நல்ல ரேட்டு போய் யாருக்காவது தேவை அப்படின்னா கேட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு பீஸ் மட்டும் இறந்துருச்சு. அது காலையிலே கொண்டு வரும்போது இது ஹேண்டிகேப்பாக தான் இருந்துச்சு. செத்து போச்சு பாவம். மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. யாருக்காவது ஏதாவது தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு கூட அனுப்புங்க. இல்லாட்டி மொத்தமாக யாராவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட பீஸ் ஒரு 150 ரூபா அப்படின்னு போகுமான்னு தெரியல. மேக்ஸிமம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அது நியூமோ கேண்டி ப்ளக்கார்டு அப்படின்னும் போது போவோம். ப்ளக்கார்டே ஒரு 150 ரூபாய்க்கு போகும். ஸோ நியூமோ கேண்டிலாம் அதை விட அதிகமாக தான் போவோம். மொத்தமாக 8 பீஸ்க்கு இது ஒரு பீஸ் வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லி கூட 8 பீஸ் யாருக்காவது தேவை அப்படின்னா கூட எடுத்துக்கோங்க. தனியாக 1-2 பீஸ் தேவை அப்படின்னா கூட ரேட்டு நான் யார்கிட்டயாவது கேட்டுதாவது சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா 2-வே மோட்ரு பீஸ் வந்து உங்களுக்கு 250 ரூபா வரும். ஸோ இதுக்கு உண்டான எல்லாருமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஆகுது. நீங்கள் சுவிட்சை மட்டும் போட்டு ஏர் ஸ்டோனில் காற்று வர வரைக்கும் எல்லா செட்டாகவே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஒயர் இருக்குது, டியூப்லேருந்து உங்களுக்கு 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா டீ ஜாயிண்ட் இருக்குது. அது கூடவே பார்த்தோம்னா கண்ட்ரோலரு, அதுக்கப்புறம் ஏர் ஸ்டோன்லேருந்து ஸோ எல்லாமே இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா கூட நீங்கள் மொத்தமாக கூட எடுத்துக்கலாம். ரேட் எல்லாமே கம்மி தான். 1-வே மோட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 130 ரூபா தான் வரும். ஸோ 2-வே மோட்டர் 250. இந்த கத்திரிப்பு கலர் நெட் வந்து உங்களுக்கு 40 ரூபா வரும். ஸோ 6 இன்ச்சு பவுல், அதுக்கப்புறம் 8 இன்ச்சு பவுல். 6 இன்ச்சு பவுல் வந்து உங்களுக்கு 70 ரூபா வரும். 8 இன்ச்சு பவுல் வந்து உங்களுக்கு 120 ரூபா வரும். ஸோ இந்த பவுல் மட்டும் நீங்கள் நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான். அதே போல் 6 இன்ச்சு நெட் வந்து 70 ரூபா வரும். அதே போல் 4 இன்ச்சு நெட் வந்து உங்களுக்கு 55 ரூபா வரும். ஸோ அந்த 4 இன்ச்சு நெட்டில் அந்த டபுள் ஹேண்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிமியா டேப்லெட்டு. ஸோ ஒரு 96 பீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் ஆகுது. ஸோ பீஸ் வந்து உங்களுக்கு 15 ரூபா வரும். மொத்தமாக 96 பீஸுமே இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பீஸ் வந்து 15 ரூபா வரும். இருங்க, நான் இன்றைக்கி நைட்டு ஏதாவது போய் ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட்டை போட்டு நான் அதை ஆச் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் கூட செல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் அது ஒரு 4 நாளாக வச்சுருக்கிறேன். செல் பண்ணாமல் ஒரு 1-வே மோட்டர் பிரித்து அதை பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு அது ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் டியூப் ஒரு மீட்டர் வந்து உங்களுக்கு 10 ரூபா வரும். எத்தனை மீட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் ஃபுட்டு இந்த
இந்த இதெல்லாம் வச்சு அரைச்சது கருவாடு வச்சு அரைச்ச ஃபுட்டு வந்து நம்மகிட்ட அவைலபிள் ஆகுது. கிலோ வந்து உங்களுக்கு 350. ஸோ ஒரு 300ரூவான்னு கூட எடுத்துக்கோங்க. அதே போல் ஃபுட்டு 0.4 mm வந்து உங்களுக்கு 350 வரும். 0.8 mm உங்களுக்கு 330. அதே போல் 1.2 mmலாம் எடுத்திங்கன்னா 160 அந்த ரேட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் டீ ஜாயிண்ட் 7 ரூபா, கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு 10 ரூபா வரும். அவ்வளோதான். ஏர் மோட்ரு 8 இன்ச்சு பவுலு 130 120 சொன்னேன். 120 தான். ஸோ மேக்ஸிமம் உள்ளே இருக்கிற ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஃபிஷ்ஷு அப்படின்னு பார்த்தோம்னா மாலி, ஸோ 5 பேர் 100 ரூபா. கொய் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கொய் வந்து இது விற்கிற கண்டிஷனில் இல்லை. என்ன ஏதாவது ஸ்லீப்பிங் டிசீஸாக என்ன இலவுனே தெரியல. ஸோ நிறைய மீன் அடி வாங்கிடுச்சு. ஒரு 50 பீஸில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-20 பீஸ் பக்கம் டேமேஜ். இன்னொரு 30 பீஸுமே காலையில் தான் என்ன கண்டிஷன் அப்படின்னு தெரியும். இன்றைக்கே கொய் ஒரு 400-500 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துச்சு. ஸோ நிறைய கொய் ஆர்டர் எடுக்கலை. எடுத்த ஆர்டருமே பெண்டிங்கில் தான் இருக்குது. மாலி மட்டும் உங்களுக்கு 5 பேர் 100 ரூபா வரும். மிக்சடு கப்பி 3 பேர் 100 ரூபா. 10 பேராக எடுத்திங்கன்னா 300 ரூபா வரும். 20 பேராக எடுத்திங்கன்னா 500 ரூபா வரும். ஸோ நாளைக்கு ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா பேர் 40 ரூபாய்க்கு எடுத்து தரேன். ஸோ நான் ஸ்டாக் எடுத்துட்டேன் அப்படின்னா பேர் வந்து 50 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சில்லி மசாக் டம்போயர். ஸோ சேம் குவாலிட்டி தான். நீங்கள் வீடியோவில் பார்க்குற சேம் குவாலிட்டி. நான் 100 பேர் போடுறேன். ஸோ யாருக்காவது தேவை முன்னாடி அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் ஊரில் அதுக்கு ஏற்ற மாதிரி செல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் டம்போயரில் மேல் மட்டும் குவாலிட்டி வந்து ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த குவாலிட்டி தான். ஸோ லைட்டாக தான் டம்போயர் இருக்கும். ஒரு 10 பீஸு ஒரு 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 பீஸ் வந்து நல்லா டம்போயர் இருக்கிற மாதிரியும் ஒரு 5 பீஸ் லைட்டாக டம்போயர் இருக்கிற மாதிரியும் கொடுக்கலாம். ஒரு 10 பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொரியரோட 320 ரூபா வரும். ஸோ சேம் குவாலிட்டி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சேம் குவாலிட்டி தான். பக்காவாக வரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீடியோ போடுறேன். அதுக்குள்ளே தேவையாகிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மத்தியானம் தான் வண்டி கிளம்புது. அதுக்குள்ளே சொன்னீங்க அப்படின்னா சேர்த்து போட்டு எடுத்து கூட உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி சேல்ஸுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் ஆர்டர் பண்ணுறது எனக்குன்னு தனியாக ஆர்டர் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கும்போது எனக்கு தான் அதில் கொஞ்சம் கெயின் கம்மியாகும். முன்னாடியே பேமெண்ட் பண்ணிங்கன்னா எடுக்கும்போது 50 பீஸ் எடுக்கிறது 150 பீஸ் எடுத்தோன்னா ஸோ எனக்கு ஒரு 50 பீஸ் வச்சுக்கிட்டு ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு 50 பீஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஜுவல்லு. ஸோ ஜுவல்லில் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லாம் இருக்குது. நல்லா ஜெயின் சைஸில் வேணும் அப்படின்னா பீஸ் வந்து ஒரு 50 ரூபா வரும். ஆவரேஜான மீடியம் சைஸ் வேணும்னா பீஸ் வந்து 30 ரூபா. மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் பார்த்து கொடுக்குறேன். பேர் வந்து 60 ரூபா, பேர் வந்து 100 ரூபா. ஸோ இந்த 2 ரேஷியோ இருக்குது. பெரிய சைஸு சின்ன சைஸு. அதை விட சின்ன சைஸ் பீஸ் 20 ரூபாய்க்கு வரும். ஸோ அதுவுமே இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. அதே போல் மொயினாவும் ஸோ நிறைய இருக்குது. நிறைய கல்ச்சராக இருக்குது. ஈஸ்ட்டு பாருங்கள், 10 நாளாவது ஈஸ்ட்டு போட்டு அப்படி தான் போடணும். அதிகபட்சம் ஒரு 5-6 நாள் 7 நாளுக்கு ஒரு டைம் ஈஸ்ட்டு போட்டிங்கன்னா போதும். ஈஸ்ட்டு லைட்டாக போடணும். ஸோ நிறைய போட்டிங்கன்னா க்ராஷ் ஆகிடும். அதை பார்த்து கம்மியாக போடுங்க. ஸோ நிறைய காலையிலேருந்து ஒரு 4-5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அதில் 2த்தில் ஃபிஷ் இல்லை. இது 1த்தில் மட்டும் இந்த மூன்டைல் டம்போயர் மாலியும் பிளாட்டியும் இருக்கும். ஸோ வேறு எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். மூன்டைல் டம்போயர் மாலி 5 பீஸ் 100 ரூபா வரும். இல்லாட்டி ஒரு 6 பீஸ் கூட 100 ரூபான்னு தரலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது பிளாட்டியுமே உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வரும். முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப் மூனில் பேர் ஒரு 55 ரூபா சொன்னோன்னா ஸோ ஃபீமேலுமே சின்னதாக தான் இருக்குது, மேலுமே சின்னதாக தான் இருக்குது. செமி சைஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி பாட்லிங் சைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சைஸ் தான் இருக்கும். மேல்லாம் பபுள் நெஸ்ட் கட்டும், பட் ஃபீமேல் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் மூன் பாட்லிங்கில் ஒரு 6 ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இதில் 5 ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு 200 ரூபாய்க்கு தரேன். ஸோ ஒன்று வந்து முன்னாடி பார்த்த அந்த ஃபீமேலுக்கு ஒயிட் கலர் ஃபீமேலுக்கு ஒரு மேல் மட்டும் எடுத்துக்கிட்டு 5 மேல் வந்து உங்களுக்கு 200 ரூபா வரும். அதே போல் ஒயிட் வித் ரெட் டைல் வந்தது ஒரு 4-5 பீஸ் இருக்குது. ஸோ அது வந்து பீஸ் வந்து 30 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஒலிக்கிட்டு இருந்தது இந்த தார்பாய் செட்டப்பை ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த கட்டையை நவுத்தி வச்சதுக்கப்புறம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லீக் ஆகலை. காலையில் தான் கொஞ்சம் அந்த அசோலாவும் வாட்டர் கேபேஜும் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். கீழே இருக்கிற மிக்சடு அப்படி குட்டிங்களாம் கொண்டு வந்து மேலே விட வேண்டியது தான் இதுக்கப்புறம். ஸோ அதில் நிறைய அடி வாங்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு உண்டான ஒரு செட்டப்பு. ஸோ இது கோல்டுக்குன்னு செட் பண்ணல, பிளான்ஸுக்குன்னு செட் பண்ணது. 2 தாமரை செடி ஃபஸ்ட்டு நட்டேன். அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் வேலிஸ் நிறைய நட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் மத்தியானம் நட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் மொசைக்கில் மீந்து போன அந்த தண்டுங்களெல்லாம் ஒரு 4-5 தண்டுங்க இருந்துச்சு. ஸோ அதையும் கொண்டாந்து நட்டு இங்கே வச்சிட்டேன்.